நம்முடைய கண்களை பற்றி குருநாதர் நிறைய எண்ணிலடங்காத உபதேச கருத்துக்களை கொடுத்துள்ளார்கள். ஒரு விசித்திரமாக வேலை செய்யும் என்று கூட சொல்லலாம். ஏனால் எதை நாம் உற்று நோக்குகின்றோமோ அதுதான் நெஞ்சின் பாகமுள்ள அந்த எலும்புகளுக்குள் ஊனாகின்றது, பதிவாகின்றது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதிலே நம் பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டாலும் மையத்திலே சூரியன் இருக்கின்றது, அதற்கு பக்கத்திலே புதன், அடுத்து வெள்ளி, அடுத்து பூமி, இப்படி வரிசையாக கோள்களும், அதற்கு அடுத்து 27 நட்சத்திரங்கள் எப்படி ஒரு சுழற்சி வட்டமாக இருக்கின்றதோ, இது எல்லாம் சேர்ந்து ஒரு குளோப் போன்று ஒரே ஈர்ப்பாக மற்றொன்று நிலைக்கு சிக்காதபடி அந்தந்த வட்டத்தில் அது சுழன்று கொண்டு இருப்பது போன்றுதான் நாம் கண்ணால் உற்று பார்த்து பதிவாக்கி பதிவான நிலைகள் எலும்புக்குள் அது அதனுடைய வளர்ச்சியில் மீண்டும் நினைவலைகளும் உணர்வலைகளும் அது சுழன்று அதற்கொப்ப கருத்தன்மை அடைந்து அணுக்களாக வளர்ச்சி பெற்று இன்று நாம் பூமிக்கு அடியிலே தோண்டினால் மேல் பரப்பு ஒரு மாதிரி இருக்கும், 1 அடிக்கு கீழே ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு 5 அடி கீழே ஒரு மாதிரி இருக்கும், 10 அடி கீழே வேறு மாதிரியாக இருக்கும், 20 அடி, இப்படி படிவங்கள் போன்று இருப்பது போன்றுதான் நம்முடைய உடலுக்குள்ளும் அப்படித்தான் படிவங்களாக இருக்கின்றது நமது ஆன்மா. ஆன்மா என்றால் நம்மை சுற்றி 2 அடி தூரத்திலும் 20 அடி சுற்றளவிலும் இந்த உணர்வலைகள் சுழன்று கொண்டிருப்பது அனைத்துமே இப்படி இந்த பிரபஞ்சத்திலே சூரியனும் அதனுடைய கோள்களும் நட்சத்திரங்களும் வட்டங்களாக சுழல்கின்றதோ இதே போன்று நமது ஆன்மாவிலும் இந்த வட்டங்கள் உண்டு, நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களிலும் இது உண்டு, நாம் ஊனாக பதிவு செய்த நிலைகளிலும் இது உண்டு. இதில் விசித்திரம் என்ன என்றால், எப்படி எதை எந்த வரிசைப்படி நாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றோமோ நாம் மீண்டும் ஒன்றை பார்க்க நேருகின்றது, அல்லது செவிவழி கேட்ட பின் நம் கண்ணின் நினைவை செலுத்தப்படும் பொழுது கண்ணுக்கு நினைவு வருகிறது என்றால் இது எப்படி வரிசையாக பதிவாகி இருக்கின்றதோ அந்த பதிவு கோப்பதான் நினைவு வரும். உதாரணமாக ஒருவரை அவருடைய குணாதிசயங்களை அவர் நம்மிடம் வேலை பார்க்கின்றார், அவர் இப்படித்தான் நடப்பார், இப்படித்தான் ஒவ்வொன்றையும் செய்வார் என்று நாம் பதிவு செய்தது எல்லாமே நமக்குள் அடுக்கடுக்காக அடுக்குகளாக இருக்கும். ஆனால் நம்மிடம் அப்படி பழகுபவர் வேறொருவரிடம் மற்ற செயல்களை செய்யும் பொழுது அவருடைய குணாதிசயமே வேறாக இருக்கும். அது நமக்கு தெரியாது, நம்மிடம் அந்த பதிவும் இல்லை. ஆனால் அவருடைய செயல்கள் இப்படித்தான் என்று நமக்குள் பதிவானது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவரை பற்றி நாம் வேறு இடத்திலே கேள்விப்படுகின்றோம். அவர் இந்த மாதிரி செய்கிறார் என்று முழுமையாக நாம் கேட்கவில்லை என்றாலும் லேசாக கேட்டால் உடனே அவன் இப்படித்தான் செய்வான், இதைத்தானே செய்திருப்பான், இப்படித்தானே செய்வான் என்று அவன் மீது நாம் தவறான எண்ணங்களை, அவன் தவறு செய்யக்கூடியவன் என்றால் தவறு செய்கிறான் என்று பதிவானது, அவன் இந்த இடத்திற்கு போனான் இதை செய்தான் என்று சொன்னால் அவன் அங்கே போய் தவறைத்தான் செய்திருப்பான், அவன் வேற என்ன செய்திருக்க தவறுதான் செய்தான் என்று மற்றவர்கள் முழுமையாக சொல்வதற்கு முன்னாடியே அவன் தப்பு செய்யக்கூடியவன், அவன் தவறாகத்தான் பேசுவான், அங்கேயும் அப்படித்தான் பேசியிருப்பான் என்றுதான் நம்முடைய நினைவுகள் ஓடும். ஆனால் அதற்கு பிறகு அவரை பற்றி தெளிவாக நாம் தெரிந்து அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவன் இப்படி செய்கின்றான், இப்படி செய்யக்கூடியவன் இல்லையே, ஏமாற்றுகின்றானா, ஏமாற்றுவதற்காக இப்படி செய்கின்றானா, இப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள் ஓடும். என்றால் இது எல்லாம் நமக்குள் பதிவு எப்படியோ அந்த வரிசைப்படிதான் எண்ணங்கள் வரும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் வீட்டிலே கையில வைத்திருக்கக்கூடிய போனிலோ அல்லது டிவியிலோ வரிசையாக நாம் ஒரு படத்தை, அதாவது படம் என்றால் நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம், அல்லது வரிசையாக ஒரு பாடலை, முதல் பாடல் இது, 2வது பாடல் இது, 3வது பாடல் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே வந்தால் ஒரு பாடல் முடிந்து அடுத்த பாடல் தொடங்க போகும் முன், அந்த பாடல் தொடங்குவதற்கு முன்பே நம்முடைய செவிகளிலும் சரி நமக்குள்ளும் சரி அந்த பாடலுடைய உணர்வின் ஒளி எக்கோவாகி அந்த பாடல் பாடுவதற்கு முன்பே வந்துவிடும். இதான் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார். இந்த உணர்வின் ஒளிகள் எப்படி பதிவோ அப்படி நமக்குள் கலந்து எழும். ஆக ஒருவரை தவறு என்றே பதிவு செய்து வைத்திருந்தால் அவர் மற்ற இடத்தில் மிகவும் நல்லவராக அவர் இருந்தாலும் அந்த பதிவு நம்மிடம் இல்லை என்றால் நாம் அவரை குற்றவாளியாகத்தான் எண்ணுவோம், குற்றவாளியாகத்தான் நம்
எண்ணங்களும் ஓடும். அதனால்தான் குருநாதர் எது பதிவோ அதுதான் இயக்கும். ஆக நான் தெரிந்து கொண்டேன், நான் இவரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், அல்லது இந்த இயந்திரத்தை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், அல்லது என் வீட்டுக்காரரை பற்றி தெரியும், என் பிள்ளைகளை பற்றி தெரியும், எதிர்த்து வீட்டுக்காரரை பற்றி தெரியும், இவரை பற்றி தெரியும், இவரை பற்றி தெரியும், அதை பற்றி தெரியும் என்று தெரியும் என்று சொன்னாலும் இது எப்படி பதிவானதோ அந்த பதிவு தான் நமக்குள் மீண்டும் நினைவாகி எனக்கு தெரியும் என்று சொல்லாக வருகின்றது. அந்த பதிவிலே மாற்றமாகிவிட்டால் அதற்கொப்பதான் இந்த தெரிந்த நிலையும் தெரியாத நிலையும். எதற்காக சொல்கிறோம் என்றால், நாம் நம்மிடம் ஏற்கனவே பதிவான இது போன்ற மனிதனுடைய எண்ணில் அடங்காத உணர்வுகளும் சரி, பரிணாம வளர்ச்சியில் வந்த உணர்வுகளும் நமக்குள் அதுதான் 6வது அறிவாக இருக்கின்றது. இந்த 6வது அறிவை நாம் சீராக நாம் வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் 7வது ஒளித்தன்மை பெற வேண்டும். அந்த 7வது நிலைக்கு கொண்டு செல்லும் நிலைக்குத்தான் இந்த கண் கருமணிகளில் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை, ஞானிகள் உணர்வுகளை, ஞானகுரு உபதேச உணர்வுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்வது. அவை ஏற்கனவே பதிவானது நம்மிடம் குறுக்கே வந்தால் குற்றவாளியை நல்லவன் என்றும், நல்லவனை குற்றவாளி என்றும் அப்படித்தான் நமக்குள் பதிவான ஞானம் பேசும். அதனால்தான் ஈஸ்வரப்பட்டதும் சரி, ஞான குருவும் சரி, எதற்குமே நாம் ஒரு முடிவு எடுத்து விடக்கூடாது. இதுதான் இப்படித்தான் என்று இந்த முடிவு எடுத்து விடக்கூடாது. இந்த முடிவு நமக்குள் அறியாமை என்ற இருளாக தவறான வழிக்கு அழைத்து சென்றுவிடும். ஆக இதனுடைய உள்பொருள் கண்ணால் பார்ப்பது, கண்ணால் பார்த்தால்தான் இதை தெரிந்து கொள்ள முடியுமா, கண்களால் பார்த்த பின்பாவது நாம் நம்ப முடியும் அல்லவா என்று அப்படி அல்ல. அந்த ஞானிகளுடைய உணர்வு நமக்குள் பதிவாகி அது நமக்குள் மெய் ஒளி, அதாவது மெய் ஒளி என்றால் இங்கே மெய்யான சப்தங்களாகும், மெய் ஒளி வெளிச்சமாகும் அது வர வேண்டும். அந்த மெய் ஒளி அதுதான் ஒளி என்ற நிலையாக நம் கண்களிலே வர வேண்டுமே தவிர சாதாரண மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகளோ அல்லது இந்த பூமிக்குள் விளைந்த மற்ற உணர்வுகளோ நமக்குள் ஒளியாக எழும்பக்கூடாது. அது எழும்பினால் அதற்கொப்பதான் நம்முடைய ஞானம் பேசும், நம்முடைய அறிவும் பேசும், நம்முடைய செயலும் இருக்கும். அதான் 7வது அறிவு என்று சொல்வது. நாம் 6வது அறிவு கொண்டு அடுத்த நிலைக்கு போக வேண்டுமே தவிர இந்த 6வது அறிவை வைத்து எனக்கு எல்லாம் தெரியும், கந்த புராணத்திலே முருகன் சொன்னது போன்று அந்த 7வது நிலைக்கு செல்லும் அந்த வினையை, அந்த அணுக்களை, ஒளியான அணுக்களை விநாயகன் அதை ஏங்கி கேட்டு பெறுகின்றான். அந்த வினை சேருகின்றது, அங்கே ஞானம் அவனுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இவன் எனக்கு தெரியும் என்ற நிலையில் பெற வேண்டியதை, தனக்குள் பதிவு செய்ய வேண்டியதை, தான் செல்லும் பாதைகளை அறியாதபடி எனக்கு தெரியும் என்ற நிலை வரும்பொழுது அங்கே இருள் சூழ்ந்த நிலையாகி அவனுக்கு அதனால்தான் ஞானக்கனி முருகனுக்கு இல்லை என்று சாஸ்திரம் காட்டுகின்றது. ஆகவே எனக்கு தெரியும் என்ற நிலைகளை விடுத்துவிட்டு தெரிய வேண்டும், அறிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு நாம் நினைவுகளை மேல் நோக்கி அறிந்து விட்டேன் என்று கீழ் நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று மேல் நோக்கிய நிலையாக அன்று சொன்ன ஔவையார் சொன்ன கொண்டு கற்றது கை மண்ணளவு கல்லாது உலகளவு என்று சொல்வது போன்று அறிந்து விட்டோம், தெரிந்து கொண்டேன் எனக்கு தெரியும் என்ற நிலைக்கு செல்லாதபடி தெரிய வேண்டும், அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்ற நிலையிலேயே அந்த 7வது நிலைக்கு செல்லும் நிலையாக நாம் இந்த ஏற்கனவே பதிவான நிலைகளை அந்த 6வது அறிவின் நிலையில் கொண்டு வளர்ச்சி பெற்று வந்தது. 7வது நாம் ஒளித்தன்மை பெறுவதற்காக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நம் கண் கருமணிகளிலே மீண்டும் மீண்டும் பதிவாக்குவோம். அந்த கண் கருமணியே துருவ நட்சத்திரத்தின் ஒளியாக, இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியான உணர்வுகளை மீண்டும் மீண்டும் பதிவு செய்யக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி நம் கண் கருமணிகளை முழுமையாக படர வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி, அந்த ஒளி படலமாக இந்த கருமணிகள் உருவாக வேண்டும். அந்த கருமணியோடு சேர்ந்த கண்ணின் அந்த நரம்பும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரை பெற வேண்டும் என்று துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியான உணர்வுகளை இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் அந்த கருமணியுடன் தொடர்பு கொண்ட அந்த நரம்புகளிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி, அந்த ஒளி படலம், குரு உபதேசித்த அந்த உணரின் மெய் ஒளி இங்கு தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகள் அந்த நரம்புகளிலும் படர வேண்டும். ஈஸ்வரா, நம் கண் கொண்டுதான் நினைவை கொண்டு வருகின்றோம். ஆனால் அந்த கண் கருமணிகளுக்கும் அந்த காந்தப்புல அந்த நரம்புகளுக்கும் நாம் இப்பொழுது உள்முகமாக நம் கண்ணுக்கே நாம் அந்த ஆற்றலை பெருக்கும் விதமாக விஞ்ஞானிகள் சொல்வது போன்று இது சாதாரண ஆண்டனா, இது மிக மிக சக்தி வாய்ந்த ஆண்டனா என்று சொல்லுகின்றார்கள்.
அதை போல குரு என்னுடைய கண்களுக்கு அகண்ட அண்டத்தையும் இங்கிருந்து கொண்டே அங்கே சுழலும்படி, அங்கிருக்கும் நிலைகளை காணும்படி, அங்கிருந்து வரக்கூடிய சக்திகளையும் வரக்கூடிய தகுதியாக என் கண் கருமணிகளுக்கு எனக்கு அந்த உயர்ந்த ஆண்டனா சக்தியாக குரு எனக்கு எதை பதிவு செய்தார், உங்களுக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று பதிவு செய்கின்றேன். இதை யாரொருவர் இதை உற்று நோக்கி எம்முடைய உபதேச கருத்துக்களில் நினைவை செலுத்தி கவனித்து கூர்மையாக பதிவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். அந்த தகுதியை நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொன்ன வாக்கினை நாமும் ஏற்று குருநாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த புலன் ஆற்றலை நம் கண் கருமணிகளிலே, அந்த நரம்புகளிலே குருநாதர் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உயிரான ஈசனை வேண்டி, ஞான குருவை வேண்டி நாம் தியானிப்போம்.